அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி சொக்கலிங்கம் யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நான் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த சுபிக்ஷாஸ்ரீ அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோரப்பிரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோரப்பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை இருப்பவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இதானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ முறையாதவங்க குலதெய்வ முறையை, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த ஒரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். சுபிக்ஷாஸ்ரீ என்ற பேருக்கான 25 வகை நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசு தடுமாற்றம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, பணம் தேவைக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு பண தட்டுப்பாடே இருக்காது, பணம் தங்குது தங்கலை அது ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் உங்களுக்கு எப்போதும் எந்த நேரத்துலையும் பணம் தேவைக்கு கிடச்சிரும். நாலாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் உங்களுக்கு இருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க குறைஞ்ச வயசில் இறந்து போகிறதோ அல்லது அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் அல்லது கல்யாணம் ஆகியும் பிரச்சனையாக இருக்கிறதோ கண்டிப்பாக இருக்குங்க. ஏழாவது பாயிண்ட்டு, நீங்கள் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, யாராவது தப்பே பண்ணிவிட்டு உண்மையை சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க. பட் ஆனால் பொய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒன்பதாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரப்படுவீங்க, அவசர புத்தி உண்டு. 11வது பாயிண்ட்டு, சளி தொல்லை, சைனஸ், வீசிங் 3 நாள் அவதிப்படுவீங்க. 11வது பாயிண்ட்டு, கண் பார்வை குறைபாடு, கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். 12வது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 13வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உண்டு. 14வது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் ஃபைனான்ஷியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒன்று பேங்கில் வேலை பார்க்குறவங்களோ அல்லது ஃபைனான்ஷியல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக குடும்பத்தில் இருப்பாங்க. 15வது பாயிண்ட்டு, உங்களுக்கு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும். 16வது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 17வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திதி திறப்பணங்கள் வருடாந்திர திதிகள்லாம் சரியாக கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அது பித்ரு சாபம். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு குழந்தை ஏமாற்றத்தை கொடுக்கும். 19வது பாயிண்ட்டு, நல்ல பேச்சு திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க. 20வது பாயிண்ட்டு, பேச்சால் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. 21வது பாயிண்ட்டு, உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க. 22வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 23வது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பகையாகும். 24வது பாயிண்ட், உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கன்னின்னு சொல்லுவோம். அது பிறந்து 2 நாளில் இறந்து போன பெச்சிலம் சிசு பெண் குழந்தையும் கன்னி தான். அது குலதெய்வத்துக்கு சமமான தெய்வம். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு கன்னி தெய்வத்துடைய அவேர்னஸ் தெரியலை. கன்னி தெய்வம் அப்படிங்கிறது குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்து போனது. அதுக்குண்டான கடமைகளை சரியாக தவறாமல் அதை தவற விட்டு போகிறதுனால தான் அது தெய்வமாக மாறி அது உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு காவல் தெய்வமாக எப்போதுமே வீட்டு வாசலை நிற்கும். அதை அவசியம் வழிபடணும். அதை வீட்டுக்குள்ளே வர வைக்க தான் அந்த வழிபாடு. கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி, கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் A to Z அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அந்த புத்தகத்தின்படி கன்னி தெய்வ வழிபாடை முறைப்படி செஞ்சுக்கோங்க. கன்னியோட அருளை பெறுங்க. கன்னியோட அருள் பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 25வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் நம்ம வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் சுபிக்ஷாஸ்ரீ என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. பேரை வச்சு 25 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.